மாமிசம் சாப்பிட்றத கடுமையாக இன்னைக்கு சங்கிகள் எப்படி சொல்கிறாங்களோ அதுபோல் வள்ளுவர் கண்டிக்கிறாரு. அப்போ எங்காளு தானே அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ அதோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் நீங்கள் சொல்லணும்னா வள்ளுவர் பேசிய புலால் மறுப்பு என்பது திராவிட கான்செப்ட் தான். அப்போ அது எப்படி நீங்கள் புரியும்? ஆனால் நம்ம புலால் உண்ணாமையை நம்ம மாமிசம் சாப்பிட்றத திராவிட உணர்வாக சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் பேசிய புலால் உண்ணாமை மாமிசம் சாப்பிடக்கூடாது அது ரொம்ப மோசமானதுன்னு வள்ளுவர் சொல்கிறது திராவிட கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் ஆரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆரியம் காலகட்டத்தில் வேத மரபோட வேதத்தின் கடைசி காலத்தில் வள்ளுவர் இருக்கிறார். அப்போ வேத காலத்தை முடிச்சு வைக்கிறாரு புத்தர். அப்போ வேதத்தில் அடிப்படை என்னென்னா வேத காலத்தில் மாமிச உணவு என்பது பிரதானமானது. வேதத்தில் மாமிச உணவு தவிர்க்கப்படலை. அதில் சொல்லப்படுற ரிக்வேதம் என்பது குதிரை யாகம் நடத்தி குதிரையை பலியிடுவது, மாடுகளை பலியிட்டு மாமிச பார்ப்பனர்களை தின்பது அப்படிங்கிறது தான் ரிக்வேதம். அப்போ வேத காலத்தில் அன்னைக்கு மாமிச உணவு சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட கூடுதலாக இருந்ததுன்னா இன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது